அவங்களுடைய செல்லிங் ஃபிகரை வச்சு பார்க்கும் பொழுது, இந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும், மார்க்கெட் ஒரு சின்ன புல் பேக்க குடுக்கும் பொழுது, கீழ விழுந்துட்டு இருக்க மார்க்கெட் ஒரு சின்னதா ஒரு பவுன்ஸ் பேக்க அப்சைட்ல குடுக்கும் பொழுது, இவங்களுடைய செல்லிங் ஃபிகர்ஸ் குறைவா இருக்கு. அதாவது 2000 கோடிக்கும் கீழ இருக்கு. ஒரு குறிப்பிட்ட லெவல் அப்சைட்ல போய் ரீச் பண்ணதுக்கப்புறம், அங்கிருந்து திரும்ப அவங்க அக்ரஸிவா அதிகமா வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 5000 குரோர்ஸ், 4000 குரோர்ஸ் அப்படிங்கிற மாரி. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மார்க்கெட்டுடைய நேச்சர் டவுன் சைட்ல இருந்து அப் சைடுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்னா, அந்த இடத்துல இவங்க விக்கிற வேகத்த குறைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப மேல போய் பர்ட்டிகுலர் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம், அங்கருந்து செல்லிங்க ஃப்ரெஷ்ஷா அதிகமா ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இப்போ போற இந்த ஒரு ஃப்ரைடே கேண்டில்ல கூட அவங்க நெட் பையர்ஸா இல்லாம, நெட் செல்லர்ஸா இருக்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இப்போ போகக்கூடிய அந்த மூவ்மெண்ட் ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ட அப் சைட்ல போய் ரீச் பண்ணதுக்கப்புறம், திரும்ப அங்கிருந்து அவங்க 5000 கோடி, 6000 கோடிக்கு மறுபடியும் செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா? அல்லது இந்த ரேலியில அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களா? அப்படிங்கிறது ஒரு $1,000,000 கொஸ்டின்.